அத்தியாயம் 4. பார்ட்டி முடிந்து போனது. அத்தனை பேரும் அங்கிருந்து கிளம்பி போனார்கள். ஆனால் மணி நேரம் கடந்தும் ஆதிரா மட்டும் அந்த பாத்ரூமில் இருந்து வெளியே வராமல் அந்த ஷவரில் நனைந்தபடி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அதே சமயம் அந்த ஆள் அரவமற்ற பெரிய ஃபேக்டரியில் கருப்பு சட்டை அணிந்த காட்ஸ் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் ருத்ரேஸ்வரன். அவன் கண்களில் கோபம் என்று சொல்வதை விட வெறி என்று சொல்லலாம். அப்படி ஒரு மிரட்டும் தோரணையுடன் அமர்ந்திருந்தவன் தன் முன்னே அமர்ந்திருந்தவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சு ருத்ரன் என்று பம்மியபடியே கேட்டான் அந்த டேவிட். சில மணி நேரங்களுக்கு முன் ஆதிராவிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தவன் அவனே. அத நான் கேட்கணும் மிஸ்டர் டேவிட். டெல் மீ நவ், அங்க என்ன நடந்தது என்று சரளமாக ஹிந்தியில் கேள்வி கேட்டான். கியா? அவன் தெரிந்தும் தெரியாதது போல கேட்டான். சாருக்கு புரியல போல, கொஞ்சம் கவனிங்கடா என்று அங்கிருந்த ஆட்களிடம் ருத்ரேஸ்வரன் கண்ணை காட்ட அவர்களோ டேவிட்டை பிடித்து கட்டினார்கள். அவன் அசையாதபடி. ஹே, வாட் ஹேப்பன் ஹியர்? லீவ் மீ நவ், லீவ் மீ நவ் என்று கூச்சலிட்டு கத்தினான். அவர்கள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் டேவிட் கையை எடுத்து அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டில் முக்கினார்கள். சற்று நேரத்தில் அவன் கையில் இருந்த சதையெல்லாம் முருகி ஊற்றி அவன் எலும்பு மட்டும் தொங்கியது. ஆ என அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தினான் அவன். இப்ப சொல்லு, அங்க என்ன நடந்தது? கர்ஜிக்கும் பார்வையுடன் கேட்டான் ருத்ரன். தப்பு என் மேலதான். அவங்க என்ன எதுவும் பண்ணல. நான் தான் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். சாரி என்று கத்தினான். தலையை சாய்த்த ஒரு மாதிரியான வெள்ள புன்னகை செய்தான் ருத்ரேஸ்வரன். இந்த ருத்ரேஸ்வரன் கிட்ட மன்னிப்புக்கு இடமே இல்ல. டேய் ஜல் ஜல் என்று அவர்கள் ஆட்களை பார்த்து கையை காட்ட அவர்களோ அந்த டேவிட்டை கொதிக்கும் ஆசிட்டை நோக்கி தூக்கி சென்றார்கள். வேணா, நீ பெரிய தப்பு பண்ற, சொன்னா கேளு என்று அவன் எவ்வளவு கத்திய போதும் அதை ருத்ரேஸ்வரன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. அவனை தூக்கி கொண்டு போய் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டில் வீசினார்கள். அவன் உடல் கொஞ்ச நேரத்தில் உருகி ஊத்தியது. அவன் மட்டுமல்ல, ருத்ரேஸ்வரனை எதிர்க்கும் அத்தனை பேருக்கும் அதுதான் கதி. அங்கே அவளை அசிங்கமாக பேசி அழுக வைத்தவன் இங்கே அவள் கண்ணீருக்கு காரணமானவனை சாம்பலாக்கி விட்டான். உண்மையில் அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ருத்ரேஸ்வரன் தன்னை தூக்கி வந்து கட்டாய கல்யாணம் செய்து ஒவ்வொரு நாளும் கட்டிலில் வன்மையாய் அவள் பெண்மையை களவாடி கொண்டிருக்கிறான். வார்த்தையால் அவளை வதைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஏன் அவன் நம்பிக்கையை மனம் தேடுகிறது? அவன் அனுசரணையை எண்ணி வாடுகிறது. அவன் தவறாய் சொன்னால் உனக்கு என்ன வந்தது? உடலையே கூறு போட்டு விட்டான். உள்ளத்தை கூறு போடுவதனால் என்ன ஆகிவிடப் போகிறாய் என்று அவள் மனம் கேள்வி மேல் கேள்வி தொடுத்தாலும் அவளிடத்தில் பதில் இல்லை என்பதே நிதர்சனம். வீட்டுக்கு வந்து ருத்ரேஸ்வரன் கண்கள் அறையில் பெண்ணவளை தேடியது. ஆனால் அவள் இருப்பது போல் தெரியவில்லை. பாத்ரூமில் இருந்து சத்தம் வந்தால் அவள் குளிப்பாள் என்று அவன் காத்திருக்கும் ரகம் இல்லையே. அதனால் கதவை தட்டினான். நேரமாகிவிட்டது. அவன் மோக பசிக்கு தீனி போட அவள் வேண்டும். தட்டி தட்டி பார்த்தான். அவள் திறக்கவில்லை என்றதும் அவன் விலகி செல்லவும் இல்லை. கோபத்தில் அந்த பாத்ரூம் கதவை உடைத்தான். அவளை திட்டலாம் என்று எண்ணியவன் அந்த ஷவரில் நனைந்தபடி மயங்கி கிடந்த ஆதிராவை கண்டதும் அவசரமாக அவளை தூக்கி வந்து மெத்தையில் கிடத்தியவன் அவள் போட்டிருந்த துணிகளை எல்லாம் களைந்தான். அவள் கைகளை தேய்த்து விட்டவன் டாக்டருக்கு போன் பண்ணி வர சொன்னான். வழக்கமாக வரும் அதே டாக்டர் வந்து அவள் உடலை செக் பண்ணினாள். நீண்ட நேரம் தண்ணியில் இருந்ததால் காய்ச்சல் வந்ததாக சொன்னவள் அதற்கு மருந்து எழுதி கொடுத்து விட்டு போனாள். முக்கியமாக அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொன்னவள் எதை சொன்னாள் என்று அவனுக்கும் தெரியும். ஆனால் அவன் அப்படியே விடுவானா என்ன? அவன் யாருக்கும் அடங்கி போகக்கூடியவன் அல்ல. அவளுக்கு நேரத்துக்கு மாத்திரை கொடுக்க சொன்னவன் சற்று நேரத்திலேயே அவள் காய்ச்சலில் இருக்கிறாள் என்பதை பொருள்படுத்தாமல் அவளை நெருங்கி அணைத்து ஊடலில் ஈடுபட்டான். அவளும் வழக்கம் போல அசைவின்றி படுத்து கிடந்தாள். அவள் கைகள் அவனை அணைக்கவும் இல்லை. அவள் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவன் விடவே இல்லை. ஒரு அரக்கனை போல அவளை வேட்டையாடினான். ஹக் பண்ண, ஃபீல் பண்ண என்று வழக்கம் போல் ஏதாவது சொல்வான் ஊடல் செய்தபடி. ஆனால் பெண்ணவள் கரங்கள் அவனை அணைப்பதில்லை. அவள் சம்மதமின்றி ஊடல் செய்பவனை எப்படி அவளால் அணைக்க முடியும், ரசிக்க முடியும்? அவளை உடலால் வதைத்து விட்டு சென்றால் கூட பரவாயில்லை. ஒவ்வொரு முறை ஊடல் முடிந்ததும் ஆணி வைத்து அடித்தது போல அவள் இதயத்தை கூறு போட்டு செல்கிறான். நான் பண்றதெல்லாம் உனக்கு பிடிக்காது. இதுவே அன்னைக்கு வந்தவன் கூப்பிட்டா போயிருப்ப. அவனை ஹக் பண்ணிருப்பல்ல. நீ பண்ணிருப்படி. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவதானே நீ என்று கேவலமாக பேசினான். பெண்ணவளின் கடைவெளியோரம் கண்ணீர் கசிந்தது.
அதை துடைக்கும் சிந்தனை கூட இல்லாமல் வெற்று உடலுடன் படுத்திருந்தவளை ஒரு அருவருப்பான பார்வை பார்த்துவிட்டு சிகரெட் பிடிப்பதற்கு சென்றான். என்னடா வாழ்க்கை இது என பலமுறை சாவதற்கு முயற்சி செய்து பார்த்து விட்டாள். ஆனால் சாவு கூட அவள் விருப்பப்படி நடக்கவில்லை. நீ வாழணும்னாலும் அதுக்கு நான் மனசு வைக்கணும், நீ சாகணும்னாலும் அதுக்கு நான் தான் மனசு வைக்கணும் என்று வில்லத்தனமாக சிரித்து சொல்வான் ருத்ரேஸ்வரன். பாவம், அவனிடமிருந்து தப்பவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் செத்து செத்து பிழைத்தாள் ஆதிரா. எத்தனையோ முறை அவள் மீது தவறில்லை என்பதை அவனுக்கு எடுத்து சொல்ல வார்த்தை வந்தாலும் அவன் முகத்தை பார்த்தால் அவளின் ஒட்டுமொத்த தைரியமும் காணாமல் போய்விடும். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அவள் என்ன சாப்பிட வேண்டும், அவள் என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்தும் அவன் வசம் ஆனது. ஏதோ கைக்குழந்தையின் கையில் சிக்கிய பொம்மை போல ஆனது அவள் நிலை. அவன் சொல்வதை தான் செய்ய வேண்டும். அதையும் தாண்டி அவள் ஏதாவது செய்தால் அவள் நிலை மட்டுமல்ல, அவளை சார்ந்திருப்பவர்களின் நிலைதான் மோசமாகி போகும். இப்பொழுது அவளுக்கென்று இருக்கும் ஒரே ஆறுதல் அந்த நாய்க்குட்டி மட்டும்தான். அந்த வீட்டில் அவள் யாரிடமும் வாய் விட்டு ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அவள் உயிரே அந்த நாய்க்குட்டி மட்டும்தான். பின் அந்த ஜன்னல் வழியாக மித்ரனின் சமாதியை பார்ப்பாள். இதற்கிடையில் அவளுக்கு அந்த வீட்டில் ஒரு நட்பு வட்டாரமும் கிடைத்தது எனில் அது அந்த டாக்டர் மட்டுமே. இப்படித்தான் நாட்கள் சென்றது அவளுக்கு. மாதங்கள் கடந்தது. ஏனோ அவளுக்கு சில நாட்களாகவே நாள் தள்ளி போனது. ஆனால் அதை பெரிதாய் கவனிக்கும் நிலையில் ஆதிரா இல்லை. அவள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாள் என்றே தெரியவில்லை. ஓயாது வேலை செய்து கொண்டிருந்தவள் அந்த மாடி நோக்கி காய வைத்த துணிகளை எடுப்பதற்கு சென்றாள். மாடியில் காய வைத்த துணிகளை எடுக்கும் பொழுது அவள் வயிற்றில் சுல்லென்று ஒரு வலி. வயிற்றை பிடித்தாள். வலி உயிர் போனது. பா என்றபடி நின்ற இடத்திலிருந்து கீழே அமர்ந்தவள் சேலையெல்லாம் இரத்தமானது. அதிகமான இரத்தப்போக்கு சென்றது. ஒரு கட்டத்தில் முடியாமல் ஓடி வந்து அந்த பாத்ரூம் ஷவரில் நின்றாள். விஷயம் டாக்டருக்கு சொல்லப்பட்டது. அவளை செக் பண்ணிய டாக்டர் இந்திராணியோ சோகமாக ஆதிராவின் கையை பிடித்தாள். இத்தனை நாள் எப்படி நீ இதை கவனிக்காம இருந்த ஆதிரா? அத்தனை சோகம் அவள் முகத்தில். ஆதிராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்றீங்க? தயக்கமாக கேட்டாள். நீ கன்சீவா இருந்திருக்க, ஆனா அப்ப குழந்தை களைஞ்சிருச்சு என்று அவர் சொல்லி முடிக்கவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் கோர்த்து நின்றது. என்ன? நான் கேட்டது சரிதானா என்று புரியவில்லை. டேட் தள்ளி போனது கூட நீ கவனிக்கலையா? உண்மையில் அவள் அதை கவனிக்க தவறி இருந்தாள். ஏன்? நாக்கு தழுத்தழுக்க கேட்டாள். எதுவா வேணா இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதிகமா படி ஏறி இறங்குனது, அன்வான்ட் ஃபுட், இல்ல அவரு உன்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸா என்பதை சொல்லக்கூட முடியவில்லை அவளால். ஒரு மாதிரி சுவற்றை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஆதிரா. அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்று கூட தெரியவில்லை. சந்தோஷப்படு ஆதிரா. நீ என்ன நினைக்கிற? இந்த ரவுடி கும்பல் கிட்ட அந்த குழந்தை வளரணும்னு நினைக்கிறியா? அந்த உயிர் இங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு அது இல்லாமல் இருக்கதே நல்லது ஆதிரா என்று அவள் அருகே அமர்ந்து கையை பிடித்தாள் ஆறுதலாக. ஆதிரா இதழ் விரக்தியாக விரிந்தது. எனக்கு புரியுது, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, அழுகணும்னா அழுதுரு ஆதிரா. விரக்தி புன்னகையுடன் அவளை திரும்பி பார்த்தாள் ஆதிரா. நரகமா இருந்தாலும் அது என் உயிராச்சே. வார்த்தைகள் தழுத்தழுக்க சொன்னவளை பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக துடித்து போனாள் அவள். ஆதிரையை அணைத்து கொண்டாள். ஏற்கனவே உடைந்து போயிருந்த ஆதிராவிற்கு இந்த குழந்தை விஷயம் இன்னும் பெரிய இடியாக இருந்தது. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் இப்படிதான் அந்த குழந்தை கலைந்து கொண்டே இருந்தது. ஏன் அப்படி நடக்கிறது என்று ஆதிராவுக்கு புரியவே இல்லை. இந்த நிலையில்தான் ஆதிராவை ஒரு பார்ட்டிக்கு அழைத்து சென்றிருந்தான் ருத்ரன். அத்தனை பேரிடமும் அவளை மனைவி என்று சொல்லாமல் வேலைக்காரி என்று அறிமுகப்படுத்தி வைத்தான். அவள் எதிர்பார்த்ததுதான் என்பதனால் பெரிதாக ஆதிரா முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அந்த பிளாக் கலர் சேலையில் ஜொலித்துக் கொண்டிருந்தவள் மீதுதான் அனைத்து ஆடவர்களின் கண்களும் இருந்தது. அத்தனை பெரிய அழகிகள் இருந்த போதும் அனைவரின் கண்களும் வலம் வந்தது என்னவோ எளிமையான கோலத்தில் தேவதையாக மின்னியவளை சுற்றித்தான். இதை கண்ட பல பெண்களுக்கு பொறாமையும் எட்டி பார்த்தது. அவளிடத்தில் வேறு யாராக இருந்தாலும் பெருமிதம் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்க கூண்டலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கும் ஆதிராவுக்கு அதன் மீதெல்லாம் ஈடுபாடு இல்லை. அந்த சேலை முந்தானையை பிடித்தபடி அப்பாவியாக நின்று கொண்டிருந்த ஆதிராவிற்கு எப்பொழுது இங்கிருந்து போவோம் என்று இருந்தது. பெரிய பெரிய பிரமுகர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போதும் ருத்ரன் பார்வை அடிக்கொரு முறை ஆதிராவை தழுவி சென்றது. அப்பொழுதுதான் இந்தியாவின் பணக்கார பட்டியலில் முதல் 10 இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமுகர் ஒருத்தர் ருத்ரனை உரசுவது போல வந்து அமர்ந்து மெல்ல பேச்சு கொடுத்தார்.
மிஸ்டர் ருத்ரன், அந்த அழகான தேவதை உங்க வீட்டு வேலைக்காரியாமே, உண்மையாவா என்று தூரத்தில் அழகாய் அங்குமிங்கும் விழித்தபடி நின்ற ஆதிராவை பார்த்தபடி கேட்டார் அவர். ஆமா என்று ருத்ரன் சொன்ன விதமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அவர் கண்கள் நொடிக்கொரு முறை பெண்ணவள் பக்கம் சென்று வருவதை அவனும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகிய பார்த்ததே இல்ல. செத்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட 1 மணி நேரமாவது வாழ்ந்துட்டு சாகணும். என்ன வேணும்னு சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனா எனக்கு அந்த பொண்ணு வேணும் என்று ஒரு மார்க்கமாக சொன்னார். அவ்வளவுதான். எங்கிருந்துதான் அத்தனை கோபம் வந்ததோ தெரியவில்லை. உச்சக்கட்ட கோபத்தில் அவர் எத்தனை பெரிய ஆள் என்பதெல்லாம் விட்டு அவர் சட்டையை பிடித்திருந்தான் ருத்ரன். அவன் கண்கள் இரண்டும் சிவந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தான். அவர் பயந்தே விட்டார். அது மட்டும் இல்லாமல் சுற்றியிருந்த அத்தனை பேரின் பார்வையும் அவர்கள் பக்கம்தான் இருந்தது. என்ன பண்ற ருத்ரா? நான் யாருன்னு தெரியும் தானே? உன் வேலைக்காரிய தானே கேட்ட. என்னமோ உன் பொண்டாட்டியே கேட்ட மாதிரி இவ்வளவு கோவப்படுற என்று அவர் நக்கல் தோரணையில் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி அவர் நெற்றி பொட்டை டப்பென்ற சத்தத்துடன் துளைத்து சென்றது ருத்ரனின் புல்லட்டுகள். இந்த சத்தம் கேட்டு சுற்றியிருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள். எத்தனை பெரிய ஆளை அசால்ட்டாக கொன்று விட்டானே என்று. வேலைக்காரியோ பொண்டாட்டியோ, இந்த ருத்ரன் ப்ராப்பர்ட்டி மேல எவனும் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படணும்னு நினைச்சா கூட அடுத்த நிமிஷம் அவங்கள சமாதி கட்டிடுவேன், புரியுதா என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தியவன் கோபமாக ஆதிராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். அத்தியாயம் 5. போகும் வழி எங்கும் வார்த்தையால் அவளை வதைத்துக் கொண்டே சென்றான் ருத்ரன். ஏண்டி, ஒரு இடத்துல கூட வந்து ஒழுங்கா இருக்க மாட்டியா? எவனையாவது எதையாவது காட்டி மயக்கிறதா உன் வேலையா? இதே பொழப்பா வச்சிட்டு இருக்கியா என்று எரிச்சலாக எரிந்து விழுந்தான். அவன் எதற்கு திட்டுகிறான் என்று அவளுக்கு இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் புரிவதில்லை. ஆனாலும் அவள் அமைதியாக இருந்தாள். அதுதானே, ஒன்ன சொல்லி குத்தமில்ல, அவனை சொல்லணும். இந்த உலகத்துல எத்தனை கோடி பொண்ணுங்க இருந்தோம், அவன் ஒன்ன லவ் பண்ணா பாரு, அவனை சொல்லணும். அங்கேயும் அப்படித்தான் ஒவ்வொருத்தனையும் மயக்குவியா? பணம் எல்லாம் எப்படி கையில வாங்கிருவியா, இல்ல போன் டிரான்ஸ்பர் தானா என்று அவன் பேச்சில் அத்தனை நக்கல் இருந்தது. ஆதிரா இதழ் விரக்தியாக விரிந்தது. இதெல்லாம் அவளுக்கு புதிதா என்ன? அவள் கண்ணியத்தை கண்டபடி ஏசுவது அவனுக்கு பழகி போன ஒன்று. எதுக்குடி என் தம்பியை கழட்டி விட்ட? எவனையாவது புதுசா புடிச்சிட்டியா என்ன? காரை வேகம் எடுத்து ஓட்டியபடி கோபமாக கேட்டான். ஆதிரா பதில் சொல்லாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். நான் கேட்டா பதில் சொல்லணும். டெல் மீ நவ், எதுக்கு மித்திரனை கழட்டி விட்ட? அவன் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இதயத்தில் ஈட்டியாக இறங்கியது. அவள் எங்கே கழட்டி விட்டாள்? அவன்தானே அவளை விட்டு சென்றான். அதை அவனிடம் சொன்னால் மட்டும் நம்பி விடுவானா என்ன? நான் கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க. மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா என்று ருத்ரன் கோபமாக ஆதிரா பக்கம் திரும்பும் வேளை முன்னே ஒரு குழந்தை தன்னந்தனியாக செல்வதைக் கண்டு அவன் காரை வேறு பக்கமாக திருப்பி விட்டான். அதனால் கார் பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. கன நேரத்தில் நடந்து முடிந்திருந்த இந்த சம்பவத்தில் பெரிதாக ஆதிராவுக்கு காயமில்லை என்றாலும் கூட ருத்ரனுக்கு கொஞ்சம் தலையில் காயம்தான். இருந்த போதும் அவன் அதை கண்டு கொள்ளாமல் அவசரமாக காரிலிருந்து இறங்கியவன் பத்திரமாக ஆதிராவை வெளியே தூக்கி வந்தான். அவளுக்கு பெரிய காயம் எதுவும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டதும் மறுபடியும் அவளை திட்ட துவங்கி விட்டான். ச்சே, உன் மூஞ்சிய பார்த்ததுனால தாண்டி வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்ட என்று அவன் பாட்டுக்கு திட்டிக் கொண்டிருக்க, ஆனால் ஆதிராவோ அதை கண்டு கொள்ளாமல் அவசரமாக எங்கோ ஓடினாள். ஏய் நில்லடி, நான் பேசிட்டு இருக்க, நீ எங்கடி போற? ஆதிரா வேகமாக ஓடி வந்தவள் அந்த மரத்திற்கு பின்னே ஒரு சின்ன குழந்தை ஒன்று பயந்து போய் அமர்ந்திருப்பதை கண்டாள். தங்கம், இங்க வாங்க என்று கையை நீட்டி அந்த குழந்தையை அன்பாக அழைத்தாள். அந்த குழந்தை பயந்து போயிருந்தது. வாடா என்று மறுபடியும் அழைத்தாள். அவள் முகத்தில் இருந்த கனிவோ என்னவோ தெரியவில்லை. அந்த குழந்தை மெல்ல மெல்ல ஆதிராவை நோக்கி வந்தது. இதை கண்ட ருத்ரனின் கால்கள் சடன் பிரேக் போட்டு நின்றது. இதுவரை அவன் ஆதிரா பேசி கேட்டதே இல்லை. அதுவும் அவனிடம் அவள் பேசியதே இல்லை. அந்த குழந்தையிடம் மட்டும் பேசவும் அவன் ஆச்சரியமாக பார்த்தான். உங்க அம்மா இங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அமைதியான குரலில் கேட்டாள். அந்த குழந்தை பதில் சொல்ல தெரியாமல் விழித்தது. இந்த நள்ளிரவு நேரம் எங்கிருந்து இந்த குழந்தை வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படி ஆள் அரவமற்ற இடத்தில் அந்த குழந்தையை தனியே விட்டு செல்ல அவளுக்கு மனம் இல்லை.
அதனால் அந்த குழந்தையை தூக்கி கொண்டாள். என்ன பண்ற நீ? அது யார் குழந்தைன்னு தெரியல, நீ தூக்கி வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? ஆதிரா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த குழந்தையை கையில் ஏந்தியபடி நின்றாள். அவனுக்கு புரிந்தது, அந்த குழந்தை இல்லாமல் அவள் வரமாட்டாள் என்று. பெருமூச்சு விட்டவன் வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையை ஏந்தி கொண்டான். அது யாரின் குழந்தை என்று தெரியாததால் அந்த குழந்தையின் புகைப்படத்தை விளம்பரம் கொடுத்தார்கள். ஆனால் அப்படியும் யாரும் குழந்தையை தேடி வருவது போல தெரியவில்லை. நாட்கள் நகர நகர குழந்தை ஆதிராவுடன் ஒன்றிவிட்டது. இத்தனை நாட்களாக புன்னகை என்று ஒன்றை மறந்திருந்த ஆதிராவின் முகத்தில் முதல் முறை புன்னகை வந்தது. ஆனால் அது ருத்ரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தன் தம்பியை கொன்றுவிட்டு அவள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருப்பாள்? அவள் நிம்மதியை கெடுக்க வேண்டும், அதற்கு அந்த குழந்தையும் அவளையும் பிரிக்க வேண்டும் என்று எண்ணினான். குழந்தையும் அவளுடன் ஒன்றிவிட்டது. இருவரையும் பிரிக்க எண்ணிய ருத்ரன் ஒரு பொய்யான குடும்பத்தை அழைத்து வந்து அந்த குழந்தையின் பெற்றோர் என்று சொன்னான். இத்தனை நாட்கள் குழந்தையுடன் ஒன்றி போனவளுக்கு திடீரென்று அந்த குழந்தையை தூக்கி கொடுக்க மனம் வரவில்லை. அதனால் பெண்ணவள் கண்களில் ஒரு பதட்டம். மண்டியிட்டு அந்த குழந்தையின் முன்னே அமர்ந்தவள் அந்த அழகு குழந்தையின் நெற்றியில் முத்தம் வைத்தாள். தங்கம், என்ன ஆனாலும் நீங்க என்ன மறக்க மாட்டீங்க தானே? அந்த குழந்தைக்கு ஆதிரா பேசும் எதுவும் புரியவில்லை. ஆனால் அவள் கண்ணங்களில் வழிந்த கண்ணீரை அந்த பிஞ்சு கரங்கள் மெல்ல துடைத்து விட்டது. அந்த குழந்தைக்கு வாய் பேச வராது, காதும் கேட்காது. அதனால்தான் ஆதிரா பேசும் எதுவும் அந்த குழந்தைக்கு புரியவில்லை. என்ன ஆனாலும் இன்னும் மறந்துடாத என்று இன்னும் ஒரு முறை அந்த குழந்தையை அணைத்து கொண்டவள் அங்கே பெற்றோர் என்று வந்திருந்தவர்களிடம் குழந்தையை அழைத்து சென்றாள். அவர்கள் எதுவோ ஹிந்தியில் பேசினார்கள். ஆனால் அது எதுவும் ஆதிராவுக்கு புரியவில்லை. அதனால் ருத்ரனே என்னவென்று சொன்னான். அவங்க குழந்தைய காணாம துடிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. ஆதிராவுக்கு குழந்தையை அனுப்ப மனமே இல்லை. ஆனாலும் அது அவர்கள் குழந்தை அல்லவே, அதனால் கொடுத்துதானே ஆக வேண்டும். அவ பேர் என்ன? முதல் முறை மெல்ல வாய் திறந்து பேசினாள். பூஜா. பூஜா என்று ஆதிராவின் இதழும் முணுமுணுத்து கொண்டது. மனசே இல்லாமல் குழந்தையை அவர்களிடம் நீட்டினாள். ஆனால் குழந்தை அவர்களை பார்த்து பயந்து அவர்களுடன் போக மறுத்தது. பூஜா, அவங்க உன் அம்மா தாண்டா, அவங்க உன்னை கூட்டிட்டு போகதான் வந்திருக்காங்க, போடா என்று சைகையில் சொன்னாள். ஆனால் குழந்தையோ மாட்டேன் என்று தலையாட்டி போக மறுத்தது. பயப்படாதடா, அவங்க உன் பேரண்ட்ஸ் தான் என்று ஆதிராவும் மெல்ல குழந்தைக்கு எடுத்து சொன்னாள். ஆனால் குழந்தையோ பாவம் ஆதிராவிடம் ஒன்றிவிட்டது. அப்பொழுதுதான் இன்னொரு தலைப்பு செய்தியும் வந்தது. ஆதிராவின் கையில் இருக்கும் குழந்தை புகைப்படத்துடன் அவள் பேரண்ட்ஸ் புகைப்படத்தையும் போட்டார்கள். அவர்களை ஒரு கும்பல் கொன்று விட்டதாகவும் இப்பொழுதுதான் அதை கிரைம் பிரான்ச் விசாரித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது. அவங்கதான் குழந்தையோட பேரண்ட்ஸ்னா அப்ப இவங்க யாரு என்று ஆதிரா அதிர்ச்சியுடன் அவர்கள் பக்கம் திரும்பினாள். இதுவரை ருத்ரேஸ்வரன் இரக்கமில்லாத ஜடம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் இப்படி ஒரு அரக்கனாக இருப்பான் என்று ஆதிரா கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. ஒரு பொய்யான குடும்பத்தை உருவாக்கி அவர்களிடம் குழந்தையை அனுப்பி வைக்க முடிவு செய்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று இப்பொழுது அவளுக்கு புரிந்தது. தன் விஷயத்தில் தான் இரக்கமில்லாதவனாக இருந்திருக்கிறான் என்றால் ஒரு வாய் பேசாத குழந்தையை கூட எதிரியாக பார்த்திருக்கிறான். இவனை என்னவென்று சொல்வதென தெரியவில்லை அவளுக்கு. அந்த குழந்தையோ ஆதிராவை இறுக்கி அணைத்து கொண்டது. பாவம், வாய் பேச தெரியாத குழந்தைக்கு பெற்றவர்கள் யார் என்றுமா தெரியாமல் போய்விடும். ஆதிராவுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. அவன் அவளை எத்தனை தூரம் கஷ்டப்படுத்த போதும் கூட அவள் கவலை கொள்ளவில்லை. ஆனால் அந்த குழந்தையை இங்கிருந்து துரத்த அவன் செய்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. திட்டி தீர்க்க தோன்றினாலும் பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தியவள் அந்த குழந்தையை மார்போடு இறுக்கி அணைத்தபடி அங்கிருந்து சென்றாள். ருத்ரேஸ்வரனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன கோபம் வருதா? என்ன பார்வையால எரிச்சு கொல்லணும்னு தோணுதா? சொல்லுடி, சொல்லு என அங்கிருந்த பூஜாடி எடுத்து கீழே உடைத்தான். திக்கென்று தூக்கி போட்டாலும் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக வந்து கண்களை மூடிக்கொண்டாள் ஆதிரா. குழந்தை பதட்டத்துடன் அவள் முகம் பார்த்தது. உனக்கு நான் இருக்க, என்ன ஆனாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது, பயப்படாத என்று குழந்தையின் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். என்னதான் பகல் முழுவதும் ஆதிரா குழந்தையுடன் இருந்தாலும் இரவு நேரத்தில் ருத்ரனுக்கு அவள் நெருக்கம் வேண்டும். குழந்தையோ ஆதிராவை விட்டு இருக்கவில்லை. ஆனால் ருத்ரன் அப்படியே விட்டு விடுவானா என்ன? குழந்தை அழுக அழுக அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போய் பக்கத்து அறையில் பூட்டி வைத்துவிட்டு வந்தவன் ஆதிராவை அணைத்து கொண்டு
மீண்டும் அவளுடன் ஊடலில் ஈடுபட்டான். ஆனால் பெண்ணவளுக்கு மனசே மனசாக இல்லை. குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அவளால் அந்த அரக்கனை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஒரு குழந்தையின் அழுகையை விட இவனுக்கு ஊடல்தான் முக்கியமா என்று அவன் மீதான வெறுப்பு இன்னும் இன்னும் அதிகமானது ஆதிராவுக்கு. நாட்கள் சென்றது. குழந்தையும் ஆதிராவிடம் ஒன்றி போனது. ஆனால் அது ருத்ரனுக்கு தான் பிடிக்கவில்லை. இந்த வீட்டுல உனக்கு சோறு போடுறதே பெருசு, இதுல இதுக்கும் போட முடியாது என்று கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் பேசினான். அந்த குழந்தை இங்கிருக்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கும் ஆதிரா அவள் சாப்பாட்டை கொடுக்க மாட்டாளா என்ன? அவளுடைய சாப்பாட்டில் பாதி பங்கை தான் குழந்தைக்கு கொடுத்தாள். தான் என்ன செய்தாலும் அவள் அந்த குழந்தையை விட்டு விலகவில்லையே என்று எரிச்சல் கொண்ட ருத்ரன் ஆதிராவின் சாப்பாட்டு அளவையும் குறைத்தான். ஆனால் அதற்கும் அசரவில்லை ஆதிரா. அந்த குழந்தை சில சமயம் ருத்ரனை நெருங்கி சென்று அவனை பார்த்து சிரிக்கும். இரக்கம் என்பதை அறியாதவன், சிரிப்பு என்பதை மறந்தவன் அந்த குழந்தையை மட்டும் கண்டு சிரித்து விடுவானா என்ன? அவனின் கடுமையான முறைப்பை கண்டு அந்த பிஞ்சு குழந்தை பயந்து போய் பின்னால் செல்லும். அவ்வளவு ஏன், ஒருமுறை விளையாடி கொண்டிருந்த குழந்தை கால் இடறி கீழே விழுந்து விட்டாள். ஆனால் அந்த இரக்கமில்லாதவன் பார்த்து கொண்டே அங்கிருந்து விலகி சென்றானே தவிர அந்த குழந்தையை தூக்கிவிடவில்லை. அவன் வேலை செய்து கொண்டிருந்த ஆதிராதான் ஓடி வந்து குழந்தையை தூக்கிவிட்டாள். இத்தனை இரக்கம் இல்லாதவனா இவன் என்று ஒவ்வொரு நாளும் அவன் மீது உண்டான வெறுப்பு அதிகமாகிக் கொண்டேதான் சென்றது. ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லும் ருத்ரன் மீண்டும் வீட்டுக்கு வருவதே அதிசயம்தான். அவன் செய்யும் வேலை எப்படி, எப்பொழுது எதிரிகள் எந்த பக்கம் இருந்து வருவார்கள் என்று தெரியாது, எப்பொழுது அவனை குத்தி கிழிப்பார்கள் என்றும் தெரியாது. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் ருத்ரனை யாரும் நெருங்கிவிட முடியாது. நெருங்கி வந்தால் உயிரோடு செல்லவும் முடியாது. ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில் ருத்ரன் அன்று கொஞ்சம் அசந்து விட்டான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் ருத்ரனையும் அவன் ஆட்களையும் தாக்கினார்கள். அதில் ருத்ரனின் ஆட்கள் சில பேர் இறந்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ருத்ரனுக்கு காயம் பட்டுவிட்டது. ஆனால் எப்படியோ அவர்களை கொன்று குவித்த ருத்ரன் இரத்த கிளறியாக வீட்டுக்கு வந்தான். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்த ஆதிரா வாசலில் தட்டு தடுமாறி உள்ளே வந்த ருத்ரனை கண்டு ஓடி வந்து பதட்டத்தில் அவனை தாங்கிக் கொள்வாள் என்று எதிர்பார்த்தால் அதுதான் தவறு. ருத்ரன் நெற்றியில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வெளியேறி கொண்டிருந்தது. ஆனால் அதை பற்றி ஒரு குண்டூசி அளவுக்கு கூட கவலை கொள்ளாத ஆதிரா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதில் மட்டும் கவனமானாள். நிமிடங்கள் கடந்த போதும் ருத்ரனை பற்றி தூள் அளவுக்கு கூட கவலை கொள்ளவில்லை ஆதிரா. கட்டிய கணவன் இப்படி இரத்த கிளறியாக வந்திருக்கிறான். ஆனால் ஆதிரா கவலை கொள்ளாதது அவள் தனக்கென இருப்பதை கண்டு அவன் ருத்ரமூர்த்தியாக மாறி அங்கிருந்த கண்ணாடி பாட்டிலை உடைத்து ஆதிராவின் கழுத்தில் வைத்தான். என்னடி கொழுப்பா, பயம் விட்டு போச்சா? தாலி கட்டின புருஷா ரத்த கிளறியா வந்து நிக்கிற, ஆனா நீ இவ்ளோ நக்கலா கண்டுக்காம இருக்க. அதானே பாக்குறவன் எல்லாரும் கூட போறவளுக்கு தாலிய பத்தி என்ன கவலை, புருஷனை பத்தி என்ன கவலை? என் தம்பிய கழட்டி விட்டவதானே நீ என்று சில கொச்சை வார்த்தைகளால் அவள் மனதை ரணமாக்கினான். இப்ப என் காயத்துக்கு நீதான் மருந்து போடணும். போய் மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வா என்று அவள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினான். ஆனால் அதை பற்றி கவலை கொள்ளாத ஆதிரா நின்ற இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகரவில்லை. எங்க கை வச்சா நீ என் வழுக்கு வருவான்னு தெரியும் என்று அடுத்த நொடியே அந்த கத்தியை அந்த குழந்தையின் கழுத்தில் வைத்தான் ருத்ரன். இதை கண்டு துடித்து போனாள் ஆதிரா. அதனால் அடுத்த நொடி அங்கிருந்து ஓடியவள் மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கொண்டு வந்தாள். அந்த குழந்தையின் கழுத்திலிருந்து கத்தியை எடுக்கவே இல்லை ருத்ரன். அவன் குழந்தை ஏதாவது செய்து விடுவான் என்று அவசரமாக அந்த காயத்துக்கு மருந்து போட்டு முடித்தவளின் கழுத்தை பிடித்து நெரித்தான் ருத்ரன். பயம் விட்டு போச்சு போல, கொன்னு கூவிச்சிருவேன். என்ன நான் செத்துட்டா இங்க இருந்து போயிடலான்னு பாக்குறியா? அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒருவேளை எனக்கு அந்த யமன் தேதி குறிச்சாலும் அதுக்கு முன்னாடி உன்னையும் நீ புள்ள மாதிரி வளர்க்குற குழந்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டு தான் சாவேன் என்று அவளை எரிக்கும் பார்வையுடன் சொல்லிவிட்டு சென்றான். அத்தியாயம் 6. ருத்ரன் தான் அந்த குழந்தையின் மீது பாசமில்லாமல் அந்த குழந்தையை விரட்டி கொண்டிருந்தான். ஆனால் அந்த குழந்தை ஒவ்வொரு முறையும் ருத்ரனை பார்க்கும் பொழுது சிரிக்கும். சாப்பிட்டுக் கொண்டிருந்த ருத்ரன் அவனை விட்டு சற்று தள்ளி அமர்ந்து அவனை பார்த்து சிரித்த குழந்தையை கண்டு எரிச்சல் கொண்டவன் அந்த சாப்பாட்டு தட்டை தூக்கி வீசினான். பாவம், அந்த குழந்தை பயந்து போய் ஆதிராவை அணைத்து கொண்டது. நான் இங்க இருக்க வரைக்கும் இந்த குழந்தை என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என கண்ணாடி மேசையை உடைத்து விட்டு செல்வான். என்ன ஆனாலும் இரவு அவள் ருத்ரனுடன் கட்டிலில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனை விட மோசமான ராட்சசன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தன்னை அவன் ஒரு மனுஷியாக கூட மதிக்காத போதும்
அந்த பிஞ்சு குழந்தை அவனின் காயம்பட்ட இடங்களை மெல்ல மெல்ல தொட்டு பார்த்து அவன் காயங்களுக்கு மருந்து போட்டது. ஆனால் அந்த கல்நெஞ்சக்காரன் குழந்தையின் கையை தட்டிவிட்டு கோபமாக குழந்தையை அடிக்க கையை ஓங்கிவிட்டான். பாவம், அதை கண்டு பயந்து ஓடப்போய் ஆதிராவை அணைத்து கொண்டது அந்த குழந்தை. இவன் மனுஷனா இல்லை மிருகமா என்ற சந்தேகம் ஒவ்வொரு நாளும் ஆதிராவின் மனதில் தோன்றாமல் இல்லை. எப்படிப்பட்ட இரக்கமில்லாத மனிதனாக இருந்தாலும் குழந்தையை கண்டால் மனம் மாறுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இவன் அதற்கும் அப்பாற்பட்டவன். அரக்க என்று ஒவ்வொரு முறையும் முணுமுணுத்துக் கொண்டாள் ஆதிரா. வழக்கம் போல மீண்டும் ஆதிராவிற்கு அபாட்டாகிவிட வலியிலும் வேதனையிலும் கண்கள் மூடியிருந்த ஆதிராவின் கன்னத்தை மெல்ல துடைத்து விட்டது அந்த பிஞ்சு குழந்தையின் கரம். அவள் எதற்கு அழுகிறாள் என்று தெரியாது. அவள் வலி எப்படி இருக்கும் என்று அந்த குழந்தையால் உணரவும் முடியாது. ஆனாலும் அவள் அழுவதை அந்த குழந்தையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்பொழுது ஆதிராவுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் அந்த குழந்தை மட்டும்தான். வலியில் மெல்ல மெல்ல கண்களை மூடினாள் ஆதிரா. குழந்தையும் மெல்ல அவள் அருகே கண் மூடியது. எப்பொழுதும் நேரத்திற்கு வரும் ருத்ரன் கார் இன்று இன்னும் வரவில்லை என்பதே அவளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். அந்த நிம்மதியில்தான் கொஞ்சம் கண் மூடியிருந்தாள். ஆனால் அது அந்த கடவுளுக்கு பொறுக்கவில்லை போலும். அடுத்த நொடி சரட் என்ற சத்தத்துடன் வந்து நின்றது அந்த ருத்ரனின் கார். வழக்கத்தை விட சற்று கொஞ்சம் அதிகமாக மது அருந்தி இருந்தவன் தட்டு தடுமாறி உள்ளே வந்து முதலில் தேடியது ஆதிராவைத்தான். குழந்தையும் ஆதிராவும் ஒன்றாய் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தவன் ஆதிராவை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி அவள் அருகே சென்று அமர்ந்து அவளின் அங்க வளைவுகள் மீது அவன் கையை ஊர்வலம் நடத்தினான். அவன் தொடுகையால் பட்டென்று கண்வழித்த ஆதிராவிற்கு வயிறு வலி ஒரு பக்கம். புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கவலைப்படாம என்னடி தூக்கம் என்று அவள் முடியை பிடித்து இழுத்து அவள் இதழ்களில் வன்மையாக முத்தமிட்டான். அது மட்டுமா, கண்விழித்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டு கதவை சாத்தினான். வயிறு வலித்தது. ஆனாலும் அவனிடம் ஒரு வார்த்தை பேசாதவள் பல்லை கடித்து வயிறு வலியை பொறுத்து கொண்டாள். குடித்திருந்தவனுக்கு அவள் கண்ணின் ஓரம் வழிந்த கண்ணீர் எல்லாம் எங்கே தெரிந்தது? தெரிந்தாலும் விடக்கூடியவனா அந்த அரக்கன்? அந்த சாமியறையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தாள் ஆதிரா. ஏன் இந்த பிறவி? எதற்கு இத்தனை வேதனை? பெண்ணாய் பிறப்பது மாதவம் என்பதெல்லாம் பொய்யா? எதற்கு இத்தனை கொடுமை? இந்த பிறவியில் மட்டும் இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என கண்கலங்கி கேட்டுக்கொண்டவளுக்கு தெரியவில்லை இன்றைய நாள் அவள் வாழ்வில் பல இன்னல்களை சந்திக்கப் போகிறாள் என்றும் அவள் எதிர்பார்த்த சுதந்திரம் அவளுக்கு கிடைக்கப் போகிறது என்றும். வழக்கம் போல் கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஆதிரா திடீரென்று காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு வந்து கதவை திறந்தவள் வாசலில் ஒருத்தன் லெட்டருடன் நிற்பதை கவனித்தாள். அவன் எதுவும் பேசாமல் அந்த லெட்டரை மட்டும் அவள் கையில் கொடுத்துவிட்டு ஓடினான். யாருங்க நீங்க? நில்லுங்க என்று சத்தம் போட்டவள் உதட்டை பிதுக்கியபடி அந்த லெட்டரை எடுத்து வந்து டேபிள் மீது வைத்தாள். அது ருத்ரனுக்கு வந்த லெட்டர் என்று நினைத்தவள் அந்த லெட்டரின் மீது ஆதிரை என்று எழுதியிருந்ததை கண்டு குழம்பி போனாள். எனக்கு யாரு லெட்டர் போட்டிருப்பா என்று சிறு அதிர்ச்சியுடன் அந்த லெட்டரை பிரித்து படித்தாள். ஆதிரா, நான் டாக்டர் இந்திராணி. என்னடா லெட்டர் போட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இந்த விஷயத்தை என்னால போன்ல சொல்ல முடியாது. நம்ம பேசுறது ட்ராக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுதான் உனக்கு லெட்டர் போட்டேன். இத்தனை நாளா அந்த ருத்ரன் ஒரு இரக்கம் இல்லாதவன் தான் நினைச்சேன். ஆனா அவன் ஒரு கொடூரமானவன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா உனக்கு அபார்ட் ஆனதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, ருத்ரன் தான். உனக்கு அவன் கொடுக்கிற ஒரு சில சாப்பாட்டுல கருவை கலக்கிற மருந்து கலந்து கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் கொல்ல போறதா சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மருந்து கேட்டிருக்கான். தயவு செஞ்சு குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிரு என்று அந்த லெட்டரில் எழுதியிருந்ததை படித்தவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அவன் முரடன் என்று தெரியும். ஆனால் தன் குழந்தை உருவாக கூடாது என அழைக்கும் அளவு அரக்கன் என்று அவள் நினைக்கவில்லை. கண்கள் இரண்டும் கலங்க அவள் வயிற்றை இறுக்கி பிடித்தாள் ஆதிரா. எத்தனை முறை அவள் கரு களையும் போது துடித்து போயிருப்பாள். எத்தனை முறை காரணம் தெரியாமல் கண்ணீரில் கரைந்திருப்பாள். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ருத்ரன் என்று நினைக்கும் பொழுது அந்த அழுகையும் தாண்டி ஒரு வெறுப்பு. ஒரு அன்னை தன் குழந்தையை காக்க எந்த எல்லைக்கும் போவாள் என்பது உண்மை. இத்தனை நாட்கள் வராத தைரியம் இப்பொழுது வந்தது. ஒரு கடிதத்தை எடுத்து எதையோ எழுதி பெட்ரூமில் வைத்தாள். அவள் வயிற்றில் வளர்ந்த கருவை அவள் இழந்திருக்கலாம். ஆனால் இந்த குழந்தையை அவள் இழக்கக்கூடாது என்று முடிவு செய்தாள். அவளை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தாள். ஹாலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அழைத்து வந்து ட்ரெஸ் மாற்றிவிட்டாள். அவளும் ஒரு சுடிதாரை மாற்றிக்கொண்டாள். வெளியே போறமா? அந்த குழந்தை கையை அசைத்து கேட்டது. ஆமா என்று தலையாட்டிய ஆதிரா வெளியே எட்டி பார்த்தாள். காவலுக்கு ஆட்கள் அங்குமிங்கும் நடமாடி கொண்டிருந்தார்கள்.
அதை கண்டு பெருமூச்சு விட்டவள் ஜன்னல் வழியே தெரிந்த மித்ரனின் சமாதியை பார்த்து கண்ணை மூடினாள். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் உன்னை ஏமாத்தல மித்ரன். இத்தனை நாள் விதின்னு நினைச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எப்போ என் வயித்துல வளர்ந்த குழந்தை சாவுக்கும் இப்ப என்கிட்ட இருக்க குழந்தைய சாகடிக்க போறது ருத்ரன்னு தெரிஞ்சதோ, இதுக்கு மேல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எனக்கு துணையாரு மித்ரன் என்று வேண்டிக் கொண்டவள் துப்பட்டாவை எடுத்து மார்போடு போட்டுக்கொண்டு குழந்தையை சேர்த்து அணைத்தபடி வெளியே வந்தாள். வாசலில் காவலுக்கு நின்ற இருவர் துப்பாக்கியுடன் ஆதிரா முன்னே வந்து நின்று அவளை உள்ளே போகும்படி சொன்னார்கள். எப்பொழுதும் பயந்து நடுங்கும் ஆதிரா இன்று பயப்படவில்லை. குழந்தையை தோளோடு அணைத்துக் கொண்டவளின் இன்னொரு கரத்தில் அருவாமனை இருந்தது. ஒரு பெண் நினைத்து விட்டால் அருகம்புல்லையும் ஆயுதமாக மாற்றுவாள். ஆதிரா முகத்தில் துளியும் பயமில்லாமல் முன்னேறி நடந்தாள். ஏய், உள்ள போ என்று அவர்கள் துப்பாக்கியை பிடித்தபடி பின்னே நடந்தார்கள். சுற்றி காவல் காத்த அத்தனை பேரும் ஒன்று கூடி விட்டார்கள். இந்த சமயத்தில்தான் அந்த அருவாமனை எடுத்து அவள் கழுத்தில் வைத்துக் கொண்டாள் ஆதிரா. அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். என்ன ஆனாலும் அவள் சாவதை ருத்ரன் விரும்ப மாட்டான். அவளை டார்ச்சர் செய்ய வேண்டுமெனில் அவனுக்கு அவள் வேண்டும். அதனால்தான் அவளை வைத்தே அவர்களை பிளாக்மெயில் செய்தாள். அதன்படி அவர்களும் கொஞ்சம் பயந்தார்கள். எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க என்று ஆங்கிலத்தில் சொன்னாள். அவர்களோ அதை கேட்க முடியாது என்று தலையசைத்தார்கள். அப்ப நான் செத்துருவேன் என்று அவள் கழுத்தில் அழுத்தம் கொடுத்தாள். அப்பொழுதுதான் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கி எல்லாம் கீழே போட்டார்கள். அதையெல்லாம் அந்த காரில் போடும்படி சொன்னாள். அதுபடி அவர்களும் போட்டார்கள். பின் மெல்ல அந்த குழந்தையை காரில் அமர வைத்தவள் அவர்களை நோக்கி நடந்து வந்து அவள் துப்பட்டாவில் கொண்டு வந்திருந்த மிளகாய் பொடியை அவர்கள் முகத்தில் வீசி அடித்தாள். அவ்வளவுதான். அவர்கள் கண்ணை பிடித்துக் கொண்டு அலறும் சமயம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு காரில் ஏறி அமர்ந்த ஆதிரா வேகமாக காரை இயக்கினாள். அவளுக்கு கார் ஓட்ட சொல்லிக் கொடுத்ததும் மித்ரன் தான். அது மட்டும் இல்லாமல் அது ருத்ரனின் கார் என்பதனால் எந்த டோல்கேட்டிலும் அவளை நிறுத்தவும் இல்லை. ஒரே இடத்தில் கூட நிற்காமல் கார் வேகம் எடுத்து சென்றது. அதே சமயம் முக்கியமான விஷயமாக வெளியே சென்றிருந்த ருத்ரனுக்கு போன் அடித்து விஷயத்தை சொன்னார்கள் அந்த வீட்டில் இருந்த அடியாட்கள். ஒரு பொட்டச்சிய பாத்துக்க முடியல என்று கேவலமாக திட்டியவன் அடுத்த நொடியே ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கும் அவனின் ஆட்களுக்கும் தகவல் சொல்லி கூடுதலாக ஆதிராவின் புகைப்படத்தையும் அனுப்பி வைத்தான். அவன் ஆட்கள் ஒரு சந்து பொந்து கூட விடாமல் ஆதிராவை தேடிக் கொண்டிருந்தார்கள். வீட்டிற்கு வந்த ருத்ரன் வெறி பிடித்தவன் போல கத்தினான். பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது அவனுக்கு. ஆ என்று அந்த வீடை அதிரும்படி கத்தியவன் அங்கிருந்த ஒவ்வொரு பொருளையும் வீசி அடித்தான். அனைத்தையும் உடைத்து நொறுக்கும் பொழுதுதான் ஒரு அட்டைப்பட்டி மேலே இருந்து அவன் காலடியில் வந்து விழுந்தது. அந்த அட்டைப்பெட்டியை கண்டு ருத்ரனின் புருவம் இரண்டும் சுருங்கியது. இது மித்ரனின் பொருட்கள் அடங்கிய பெட்டி. அவன் பயன்படுத்திய முக்கியமான பொருள்களும் அதுபோக மித்ரனை போஸ்ட்மார்ட்டம் செய்த பிறகு கொடுத்த பொருள்கள் என்று அனைத்தையும் அதில்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் மித்ரன் மீதிருந்த அலாதி பிரியத்தால் அதை பார்க்க மனமின்றி மேலே வைக்க சொல்லிவிட்டான். இப்பொழுதுதான் அதெல்லாம் அவன் கண்களில் பட்டது. மெல்ல அந்த தரையில் அமர்ந்தவன் ஒவ்வொரு பொருளாக பிரித்து பார்த்தான். அதில் மித்ரன் பயன்படுத்திய வாட்ச், பெல்ட், ஸ்போர்ட் ஷூ என்று பல பொருட்களுக்கு மத்தியில் ஒரு டைரியும் இருந்தது. தூசி படிந்திருந்த டைரியை திறந்து படித்தான். அதில் முதல் சில பக்கங்களில் மித்ரன் பற்றி இருந்தாலும் அதற்கு மேல் இருந்த ஒவ்வொரு வரியிலும் ஆதிராவின் மீதான காதலை தான் கொட்டி எழுதியிருந்தான் மித்ரன். அதை படிக்கும் பொழுதே அவன் எந்த அளவுக்கு ஆதிராவை நேசித்திருக்கிறான் என்று புரிந்தது. அவனின் ஒவ்வொரு எழுத்திலும் அவன் காதலின் அளவு என்னவென்று தெரிந்தது. அவன் இந்த உலகில் அதிகமாக நேசித்த பெண் அவள்தான் என்று புரிந்தது. அவள் மீது சிறு காயம் ஏற்படுவதை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தனை எப்படி அவளால் விட்டு செல்ல முடிந்தது என்று கோபம் கொண்டு டைரியை மார்போடு அணைத்தவன் கடைசியாக அவன் தம்பி போட்டிருந்த டிரெஸ்ஸை எடுத்து முகத்தோடு சேர்த்து அணைத்தான். அப்பொழுதுதான் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். அதற்குள் ஒரு கடிதம் இருந்ததை. நெற்றி சுருங்க அந்த கடிதத்தை எடுத்து படித்தான். இத்தனை நாட்களாக அதை கவனிக்காமல் இருந்திருக்கிறான். அண்ணா, நான் மித்ரன். சிலர் என்ன ரொம்ப நாளாவே வாட்ச் பண்றாங்க. அதை என்னால உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன மிரட்டினாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. முக்கியமா நான் உங்க தம்பின்னு தெரிஞ்சிருக்கு. ஆதிராவை பிரேக்கப் பண்ண சொல்றாங்க. எனக்கு எதுவும் புரியல. அப்படி பண்ணலன்னா அவளை கொன்னுருவேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க ஆதிராவை பாத்துக்கோங்க. அவளை உங்களை நம்பி விட்டுட்டு போறேன் என்று எழுதியிருந்தது. சத்தியமாக ஒன்றும் புரியவில்லை. ருத்ரனுக்கு தலையை வெடிப்பது போல் இருந்தது. அந்த சமயத்தில்தான் அந்த மேசையில் இருந்த ஆதிரா எழுதி வைத்துவிட்டு சென்ற கடிதத்தையும் அவன் கவனித்தான்.
அது கடைசியாக அங்கிருந்து செல்லும் முன் ஆதிரை அவனுக்கு எழுதி வைத்துவிட்டு சென்ற கடிதம்தான். அதை பிரித்து படித்தான். நான் ஆதிரா, நீ இந்த லெட்டரை படிக்கும்போது நான் கண்டிப்பா உன் கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டேன். இத்தனை மாசம் அந்த நரகத்துல இருந்தது போதும். நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் இந்த வாழ்க்கை வெறுத்து போனதாலதான். மித்ரனை நான் பிரேக்கப் பண்ணல, அவர்தான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனாரு. இதை எத்தனையோ தடவை சொல்ல முயற்சி பண்ணினேன், ஆனா என்னால முடியல. நான் சொல்லியிருந்தாலும் அதை நீ நம்பியிருக்க மாட்ட. இத்தனை நாள் பொறுத்த என்னால எப்போ என் வயித்துல வளர்ந்த குழந்தைய மருந்து கொடுத்து கொன்னேன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷம் முடிவு பண்ண இனி இங்க இருக்க கூடாதுன்னு. போதும், இதுக்கு மேலேயாவது நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாத என்று எழுதி இருந்தது.